ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் ஃபேமிலி மெம்பர்கிட்டருந்து லினோவோ E4125 போர்ட் சர்வீஸ்க்கு வந்துருந்துச்சு. நண்பர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து பவர் ஆன் நோ டிஸ்பிளேன்னு. நம்ம அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிவிட்டு போர்டை ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போர்டு ஆன் ஆயிடுச்சு. இண்டிகேட்டர் லைட் வந்துடுச்சு. பவர் லைன் செக் பண்ணால் 19 வோல்ட் உள்ளே வந்துடுச்சு. 3 வோல்ட், 5 வோல்ட், அப்புறம் 1.2 வோல்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பயாஸ் வோல்டேஜ் ட்ராப் ஆகி வருது. அதற்கான ஐசி வந்து ஹீட் சிங்க் கீழே தான் இருக்குது. அதை கழட்டிடலாம். ஹீட் சிங்கை கழட்டிட்டு நம்ம அந்த ஐசி செக் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து அங்கே தான் ட்ராப் ஆகி வருது. இந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஐசியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புது ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஐசியை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஐபியை வச்சு எக்ஸஸ் ஃப்ளக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிடலாம் ஃபுல்லாத்தையும். போர்டை கூல் பண்ணிவிட்டு அடாப்டர் ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னா போர்டு ப்ராப்பராக ஆன் ஆகி நமக்கு வந்து ரீடிங் வந்துருச்சு. டிஸ்பிளே அவுட்புட் கீபோர்டில் வந்துருச்சு. ஒரிஜினல் டிஸ்பிளே கண்டிப்பாக வந்துடும். இன்ட்ரெஸ்டிங் சிப் லெவல் வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.